அடைய எடுத்துக்கலாங்க. வெந்திருக்கும். சூப்பரான அடை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்காங்க அட்டகாசமாட்டு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை செய்ய போகிறேங்க. ரவையை வச்சு அடை செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை வந்து. நம்ம அரிசி போட்டு நம்ம அடை சுடுறதோட ரவை போட்டு பண்ணி பாருங்க. இன்ஸ்டன்ட் அடை நம்ம உடனே செஞ்சிடலாம். ரவையை ஊற வச்சாலே போதும். ரவையை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதுங்க. நம்ம அரிசி ஊற போட்டு அரைக்கிறதோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவை அடைக்கு வந்து பருப்பு எல்லாம் ஊற வச்சுக்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ ரவை அடை பண்ணதுக்கு பருப்பு வகையெல்லாம் ஊற போட்டுக்கலாங்க. அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு துவரம் பருப்புங்க, அப்புறமா பாசி பருப்பு அரை கப்பு, உளுந்தம்பருப்பு அரை கப்புங்க. இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ பருப்பெல்லாம் கழுவி எடுத்தாச்சுங்க. நல்லா ஊறட்டும், 1 ஹவர் ஊறட்டும். நம்ம அப்புறமா அரைச்சிக்கலாம். இது கூட வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாங்க, காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. மூடி வச்சுக்கலாம். 1 ஹவர் கழித்து நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. ஊற வச்சு நல்ல தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு பாருங்கள். முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன். நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துருச்சு. மிளகாவும் நல்லா ஊறிடுச்சுங்க. இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம இது அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரவையை ஊற வச்சுக்கலாங்க. ரவை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ரவையை ஊற வச்சுக்கலாம். ரவையை ஊற வைக்கிறதுக்கு ஒரு பவுல் ரவை எடுத்துருக்காங்க. அப்புறமா 3/4 பவுல் தயிர் எடுத்துருக்கேன், கட்டியான தயிர். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரு பவுல் நான் எடுத்துருக்க அளவுகளில் எடுங்க, கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. ரவை ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. விட்டீங்களா? ரவை ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. மூடி வச்சுக்கலாம். இப்போ பருப்பு, வரமிளகாய் எல்லாம் ஊற போட்டிருக்கோம். இதை அரைச்சிக்கிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அடைக்கு வந்து ஒரு மிக்சி சார் எடுத்து வரமிளகாவை அடியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாட்டம் அரைப்படும். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுங்க, கட்டியாக தான் அரைச்சி எடுக்கணும். இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சூப்பராக கிடைக்கும். நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கனால ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இங்கே எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பருப்பெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, நல்லா அரைச்சாச்சுங்க. ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். நம்ம ரவையை ஊற வச்சுருக்கோம் பாருங்க, அதிலே ஆட் பண்ணிக்கலாம். ரவை வந்து நல்லா திக்காயிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு திக்காகணுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம், ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். உளுந்து போட்டுக்கனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவு கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ மாவு கூட ஆட் பண்ணிடலாம். இந்த மாவோட ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அடைக்கெல்லாம் எப்படி தட்டி எடுப்போமோ அதே மாதிரி எடுக்கணுங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வச்சு உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இங்கே உங்கள் மாவு தந்தோடி போட்டுக்கோங்க. இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இது கூட தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிடலாங்க. இது கூட தேவையான பொருள் ஆட் பண்ணிடலாங்க. தண்ணியாக வேணும், நீங்கள் தோசை மாதிரி சுடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் வந்து கட்டியாட்டு அடை மாதிரி செய்ய போகிறேன். இதில் வந்து நம்ம பன் தோசை இருக்குது பாருங்கள், அந்த மாதிரியும் செய்யலாம். இதே மாவில் அப்படி செய்யணுனாலும் செஞ்சுக்கிடலாம். ஒரு வெங்காயங்க, பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் போட்டுக்கேன். சின்ன வெங்காயம்னா 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. உங்கள் மாவு தந்தடி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தழை 2 கொத்து கருவேப்பிலை தழை போட்டுக்கேன். அப்புறமா மல்லித்தழைங்க, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கேரட்டும் போட்டுக்கிடலாங்க. அதில் கேரட்டு மீடியம் சைஸ் கேரட்டு, ஒரு கேரட்டு போட்டிருக்கேன். துருவி போட்டுக்கேன். நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போடனாலும் போட்டுக்கலாம், துருவி போடனாலும் போட்டுக்கலாங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எந்த காய்கறி தேவையோ அந்த காய்கறியை நீங்கள் இப்போ ஆட் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரெடி ஆயிடுச்சுங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடாயில், அதுலனா தோசை தவாவில், நான்ஸ்டிக் தவாவில், எதுலனாலும் நம்ம ஆட் பண்ணிடலாங்க. ஃப்ரை பண்ண வச்சு நம்ம பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம துடைச்சி எடுத்துடணுங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைச்சிக்கோங்க. துடைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பாட்டாக வருங்க. தோசை வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். துடைச்சாச்சு. மாவு வந்து எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணுங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு கரண்டி மாவு விட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வருங்க. மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. சட்னி வெந்துருங்க. வடை வெந்துருச்சுங்கன்னு பார்க்கலாங்க. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு ஒரு சைடு. இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்திருக்கான்னு பார்க்கலாங்க. சூப்பராக வந்திருக்குங்க. எம்மி எம்மி அடை ரெடிங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. சூப்பர் டேஸ்ட்டில். அடுத்தது ஒன்று போட்டுக்கலாம். ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சூப்பராக வந்துடுங்க.
நல்லெண்ணெய் அப்படி தாராளமாக ஊற்றி மொறுன்னு எடுங்க. அடை வந்து சூப்பராக இருக்கும். நம்ம அரிசி பருப்பு போட்டு பண்ணுறதோட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கங்க. எவ்வளோ எம்மியாக கிடச்சிருக்கு பாருங்கள். அடை வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கார சட்னி வைக்கலாம், அப்புறமா நம்ம புதினா மல்லித்தழை சட்னி வைக்கலாம், தக்காளி சட்னி வைக்கலாம். எல்லாமே இந்த அடைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. தேங்காய் சட்னி அரைக்கதையும் எடுத்தாச்சுன்னா வீடியோ ரொம்ப பெருசாகிடுது. எல்லோரும் வீடியோ பெருசாக இருக்குன்னு சொல்லுதாங்க. ஷார்ட்டாக போடணும்னா நம்ம பேசாமல் போட்டோம்னா ஷார்ட்டாக போடலாங்க. நம்ம பேசிகிட்டே டேரெக்டாக பண்ணி எடுக்கும்போது பெருசாக வந்துடுது. ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்குது. நானும் பண்ணி பார்த்தேன். முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே வாரேன். கொஞ்சம் வேகணுங்க. வேக விட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சுன்னா திருப்பி போட்டுக்கலாங்க. வெந்துருச்சு ஒரு சைடு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நான் பேசுகிறத எல்லாரும் பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஊருமான்னு கேட்குறாங்க. எனக்கு நாகர்கோவில் பக்கங்க. நான் பிறந்தது வந்து நாகர்கோவில் பக்கம், தோவாளை. எங்கள் வீட்டாள் வந்து வள்ளியூர் பக்கத்தில் கோட்டைக்கரங்குளங்க, திருச்செந்தூர் போகிற பாதையில் இருக்குது. 1 ஹவர் ஆகும் எங்கள் ஊருக்கும் அவங்க ஊருக்கும். பக்கம் தான், ரொம்ப தொலைலாம் கிடையாது. பேசுகிறத வச்சுட்டு எல்லோரும் கண்டுபிடிக்கிறாங்க, உங்களுக்கு எந்த ஊர், நாகர்கோவில் பக்கமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பாம்பேலையும் 32 வருஷம் இருந்திருக்காங்க. பாம்பேலையும் 32 வருஷம் இருந்திருக்கேன். ஆனால் என் பேச்சு வந்து மாறவே இல்லை. நாங்கள் இருக்க ஏரியாவில் பூராமே தமிழ்காரங்க தான். அவங்களும் தமிழில் தான் பேசுவாங்க, ஹிந்தியில் பேச மாட்டாங்க. பக்கத்தில் ஹிந்திக்காரங்க நிறைய பேர் கிடையாது, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நாங்கள் ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் உள்ளவங்கங்க. திருநெல்வேலிக்காரங்க வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால எங்களுக்கு அந்த லாங்குவேஜ் மாறவே இல்லை. எங்கே இருந்தால் நாங்கள் நம்ம லாங்குவேஜை நம்ம அப்படியே பேசணும். புதுசாக ஒரு இடத்துல போய் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பேசினாலும் நம்ம மாறிட மாட்டோம். நம்ம எப்படி இருப்போமோ அப்படி தான் இருக்கணும், மாறக்கூடாது என்றைக்கும். அங்கே போனோன்னா அங்கறான்னு பேசுகிறது அதெல்லாம் எனக்கு வரவும் செய்யாது, பிடிக்கவும் செய்யாதுங்க. சென்னையிலையுமே நிறைய பேர் பேச்சையெல்லாம் மாற்றி தான் பேசுகிறாங்க. எனக்கு அந்த பழக்கமே வரமாட்டேங்குது. நம்ம எப்போதும் நம்ம எப்படி இருப்போமோ அப்படியே இருக்கணுங்க. மாற்றி பேசினால நமக்கு என்ன இதாகிற போது ஒன்றும் இல்லை. காடை வந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வந்துருச்சுங்க. இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். பார்க்கையிலே சாப்பிடணும் போல் நாக்கில் எச்சி ஊறுது. யாருக்கெல்லாம் நாக்கில் எச்சி ஊறுதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஒன்று ஊற்றிக்கலாம். சுட சுட சாப்பிடணுங்க, சுட்டு வைக்கக்கூடாது. நான் 3 எண்ணம் சுட்டுட்டு அப்புறமா யாராருக்கெல்லாம் பசி எடுக்கும் அப்பப்போ சுட்டு விடணுங்க. 2 எண்ணம் சாப்பிட்டாலே போகிற ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு வயிறு நிறைஞ்சிரும். அப்படியே மொறுன்னு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மாவு மூடி வச்சிடலாம். எப்போ தேவையோ நம்ம அப்போ சுட்டுக்கலாங்க. இப்போ வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1 சைடு வெந்திருக்குங்க, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடையை எடுத்துக்கலாங்க, வெந்திருக்கும். சூப்பரான அடை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்காங்க, அட்டகாசமாட்டு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே ஒரு இலையில் நம்ம அடையை வச்சுக்கிடலாங்க. சூப்பராட்டு அடையை வச்சாச்சு. இதுக்கு வந்து சட்னிங்க. சட்னி வந்து தண்ணியாக வைக்கக்கூடாது, கட்டியாக வச்சுக்கணும். தண்ணியாக வச்சிங்கன்னா முக்கி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்காதுங்க. அடைக்கி ஒன்றும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. எம்மியாக இருக்குது பார்க்கையிலே, சாப்பிடணும் போல். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்க்கலாங்க. அடை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டில் அடை பண்ணியாச்சு. உங்களுக்கு காய்கறி எந்த காய் வேணுனாலும் போட்டுக்கலாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.
சூப்பரா இருக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு நல்லெண்ணெய் விட்டுருக்கனால, நம்ம அரிசி எல்லாம் பருப்பெல்லாம் போட்டு பண்ற அடை கூட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.